இன்னைக்கு ஒரு சூப்பரான அப்டேட்டை தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, நம்ம சன் தொலைக்காட்சியில் ரொம்பவே ஃபேமஸாக ஒளிபரப்பாகிட்டு வர சீரியல் தான் அது எதிர்நீச்சல் சீரியல் தான். இந்த எதிர்நீச்சல் சீரியலில் இப்போ புதுசாக ஒருத்தர் என்ட்ரி கொடுத்துருக்காரு இல்லையா, அதாவது நெடுஞ்செழியன் அவர்கள் என்ட்ரி கொடுத்துருக்காங்க. இவரை பற்றின பல சுவாரஸ்யமான விஷயத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சன் தொலைக்காட்சியில் ரொம்பவே ஃபேமஸாக ஒளிபரப்பாகிட்டு இருக்க சீரியல் எதிர்நீச்சல் சீரியல். அது மட்டும் இல்லாமல் இந்த எதிர்நீச்சல் சீரியலில் நந்தினி கேரக்டரில் நடிச்சிட்டு இருக்கவங்க தான் ஹரிப்பிரியா. இப்போ நந்தினிக்கு தம்பியாக தான் வந்து நெடுஞ்செழியன் அவர்கள் என்ட்ரி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்ததுக்கு அப்புறமா தான் வந்து எதிர்நீச்சல் சீரியல் ரொம்பவே வந்து ஒரு சுவாரஸ்யமான கதைகளமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொன்னோம். அந்த விதத்தில் நெடுஞ்செழியனோட உண்மையான பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனியன் தான். இவர் வந்து பார்த்தீங்கன்னா 1996 டிசம்பர் மாதம் தான் பிறந்திருக்காரு. சென்னையில் தான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே. அது மட்டும் இல்லாமல் சென்னையில் தான் ஸ்கூலும் படிச்சிருக்காரு. ஆனால் காலேஜ் மட்டும் நம்ம தஞ்சாவூரில் படிச்சிருக்காரு. ரொம்பவே வந்து ஒரு ஃபேமஸான ஆக்டரும் கூட. அது மட்டும் இல்லாமல் இவர் ஒரு சோஷியல் மீடியா லவர் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இவருக்குன்னு வந்து தனியாக வந்து ஒரு ரசிகர்கள் பட்டாளமே இருக்குது சோஷியல் மீடியாவிலேயே. அது மட்டும் இல்லாமல் யூடியூப் சேனலுமே வந்து நிறையவே வச்சுருக்காருன்னு தான் சொல்லணும். அதில் வந்து இவர் ஃபஸ்ட்டு வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிச்சது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செம ப்ரோ அப்படிங்கிற யூடியூப் சேனலில் தான் நடிச்சிருக்காரு. அந்த யூடியூப் சேனல்லே வந்து நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கும் போது அதில் தான் வந்து ஹரிப்பிரியாவோடைய வந்து அக்கா தம்பி அப்படிங்கிற ரோல்லையுமே நடிச்சிருக்காங்க. ரெண்டு பேருமே வந்து செம்ம காமெடியான ஆக்டராகவும் இருந்திருக்காரு. அதை தொடர்ந்து வந்து அதுலேயே வந்து சிவாங்கி கூடயுமே வந்து ஆக்ட் பண்ணியிருக்காரு. அண்ணன் தங்கச்சியாக ரெண்டு பேருமே நடிச்சிருக்காங்க. இதில் சொல்லிட்டு தான் வந்து நிறைய ரியாலிட்டி ஷோஸ்லையும் கலந்துருக்காரு. அதாவது விஜய் டிவியில் நடந்த மொரட்டு சிங்கல் அப்படிங்கிற ஷோவிலுமே வந்து வந்திருக்காரு. இவருக்கு அம்மானா ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஷோலையும் வந்து அவங்க அம்மாவுக்காக வந்து நிறையவே பாட்டு பாடியிருக்காரு. இதை தொடர்ந்து அவருக்கு டான்ஸிங் ஆக்டிங் ரெண்டுமே வந்து நல்லாவே வரும் அப்படின்னு சொல்லிட்டு டான்ஸில் ரொம்பவே வந்து பிரியமாக இருந்திருக்காரு. காலேஜ் படிக்கும்போது கூட டான்ஸை விடாமே வந்து அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. இப்போ கூட நிறைய டான்ஸ் ஆடி நிறைய வீடியோவை அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்காரு அவரோட சோஷியல் மீடியா பேஜ்லலாம். இது மூலியமாக தான் வந்து அவர் ஜனனி அப்படிங்கிற ஒரு பொண்ணை லவ் பண்ணி மேரேஜும் பண்ணிக்கிட்டாரு. ஜனனி கூடயுமே சேர்ந்து நிறைய வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்காரு சோஷியல் மீடியாவில். அது மட்டும் இல்லாமல் இதை தொடர்ந்து தான் வந்து அவருக்கு சீரியலில் நடிக்கிற வாய்ப்பும் கிடைச்சிருக்கு. அதில் ஃபஸ்ட்டு சீரியல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீ தமிழில் ஒளிபரப்பாயிட்டு வந்த வித்யா நம்பர் 1 அப்படிங்கிற சீரியலில் தான் ஃபஸ்ட்டு ஹீரோவாக நடிச்சிருக்காரு. அது மூலியமாக தான் வந்து நிறைய ஆக்டிங்கில் நடிக்கிறதுக்கும் அவருக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இருந்தாலும் கூட அந்த வித்யா நம்பர் 1 சீரியலில் பாதிலே வந்து போயிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். அதை தொடர்ந்து ரொம்பவே ஃபேமஸ் ஆகிட்டாரு. இருந்தாலும் கூட இப்போ வந்து கொஞ்ச நாளாக ரீசெண்டாகவே அவர் எந்த ஒரு சோஷியல் மீடியாவிலும் ஆக்டிவ்ல இல்லாமல் திரும்பவும் வந்து ஒரு மாசான ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காரு. இந்த எதிர்நீச்சல் சீரியல்லையும் ஹரிப்பிரியாவுக்கே வந்து தம்பியாக நடிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது வந்து நந்தினிக்கு வந்து தம்பி ரோலில் நெடுஞ்செழியனுங்கிற ரோலில் நடிச்சிருக்காரு. இந்த கேரக்டர் மூலயமா வந்து எல்லார் மனசுலையுமே அவர் இடம் பிடிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த விதத்தில் திரும்பவும் வந்து ஹரிப்பிரியாவும் இனியனும் ஒரு சிஸ்டர் பிரதர் காம்போவை பிடிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதை பற்றின கருத்துக்களை உங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. மேலும் சில அப்டேட்டுகள் வேணும் அப்படின்னா நம்ம வெத்தலைப்பட்டி சேனலை மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க.